ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான். ஆஃப்டர்நூன்லேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா மார்னிங் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூனுக்கும் ரொம்ப நான் பெருசாலாம் எதுவும் ட்ரை பண்ணலை. ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லெமன் ரைஸுன்றது வந்து எல்லாத்தோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஸ்கூல் டேஸில் டெய்லி லெமன் ரைஸ் வச்சா கூட நான் சாப்பிட்டு போவேன். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து லெமன் ரைஸும் பொடி மாஸ் வந்து ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். பொட்டேட்டோ பொடி மாஸ். எத்தனை பேர் சொல்லுங்கள், லெமன் ரைஸோட எக்கு, பாயில்டு எக் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு வந்து லெமன் ரைஸ் அண்ட் பாயில்டு எக்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. எப்பயுமே கொஞ்சம் உப்பு வந்து ஜாஸ்தியாக வந்து ஆட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரைஸோடு பரட்டும் போது உப்பு வந்து சில டைம் வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. ஸோ எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரைஸோடு போட்டு கிளறும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. எப்பயுமே இதில் கொஞ்சம் நம்மளோட நிலக்கடலை பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அன்றைக்கி என்கிட்ட ரெண்டுமே இல்லை. ஆனால் எப்போ பண்ணாலும் நான் வந்து கிரவுண்ட் நட்டும் முந்திரி பருப்பும் அதில் ஆட் பண்ணிடுவேன். லெமன் ரைஸ் பண்ணும்போது சாதமும் கொஞ்சம் நம்ம வந்து உதிரியாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பரட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாதம் குழஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னமோ லெமன் சாதம் மாதிரி இருக்காது, தயிர் சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு அரிசி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. ஸோ நல்லா பரட்டியாச்சு. எப்பயுமே நான் அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ரைஸ் தனியாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணி கிளறுவேன். அப்போ ஏன்னா ஒன்றா மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில டைம் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், லாஸ்ட்டில் ரைஸ் வந்து கம்மியாக போயிடும். அதுக்காக திரும்பி நம்மளால் ரைஸ் வச்சிட்ருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூனாக தான் நான் வந்து அந்த லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டோடு கம்ப்ளீட் ஆகும்போது நான் பொடி மாஸ் வந்து பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் வீடியோவில் பொடி மாஸ் காமிக்க வேணாம் அப்படின்றதுனால. ஸோ நல்லா ஆஃப்டர்நூனுக்கு லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து தான் அன்றைக்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸுமே இது வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி பாயில்டு எக் தான் எப்பயும் வச்சுருப்பேன். அன்னைக்கு பார்த்தா இல்லை, ரெண்டுமே பொட்டேட்டோவோட காம்பினேஷன் தான். ஆனால் செம்மையாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எங்கேயாச்சும் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வேலை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சிம்பிளாக முடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டே போயிட்டுருந்தோம் அப்படின்னா இந்த ஒர்க்கே நம்மளுக்கு இழுத்துட்டே போயிடும். ஸோ மார்னிங் வேறு சீக்கிரமாக எந்திரிக்கணுன்றனால அன்றைக்கி வந்து அடுத்து பேக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் பேக் பண்ணிவிட்டேன். இந்த பேக் தான் உங்களுக்கு நான் திரும்பி என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னோடய ஒரு டோட் பேக்கு. இதை நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து டோட் பேக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து ஒரு டோட் பேக் கைண்ட் ஆஃப் பர்சன் கூட சொல்லலாம்.
ஸோ எப்பயுமே கொஞ்சம் லார்ஜ் ஸ்டோரேஜ் தான் நான் எப்பயுமே எங்கே போனாலும் எடுத்துக்குவேன். ஏன்னா எதுக்குமே நம்ம யாரும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அந்த நேரத்தில் வந்து ஒரு மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேடிட்டுருக்கணும், வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. ஸோ எப்பயுமே நான் வந்து லார்ஜ் பேக்ஸ் தான் எங்கே போனாலுமே கேரி பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய ட்ரிப்புக்கு வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் உள்ள பேக் இது. எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதோட லிங்க் இருந்தால் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மோஸ்ட்லி பிளெயின் டோட் பேக்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸோடையும் வந்து அது வந்து மேட்ச் ஆகும். எனக்கு எப்பயுமே கொஞ்சம் சாரீஸ்னாலும் சரி, சுடிஸ்னாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கணும்னு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரில அது. ஸோ இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபெவிக்ரில் பாக்ஸஸ் வந்து எப்பயுமே நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காச்சும் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தூக்கி போட மாட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜுவல்லரிஸ் வந்து கோல்டு வந்து எப்பயுமே கேரி பண்ண மாட்டேன் ட்ராவல்னால். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த பவுச் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிரும். இது வந்து ஏதோ ஒரு காம்போ பேக்கில் வந்த பவுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கோடு சேர்த்து இது வந்து ஒரு காம்போவாக எல்லாமே ஒரே சேம் கலராக வந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரஷ்ஷு, ஒரு குட்டி சோப்பு, ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன். கிட்ஸ் இருக்கனால நான் எப்பயுமே மாய்ஸ்சரைசர் வந்து கேரி பண்ணுவேன். அப்புறம் எப்போ போனாலுமே என்னோடய ஃபேவரட்டான டால்கம் பவுடர் வந்து பான்ஸ் சாண்டல் டால்க் தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பேப்பர் சோப்ஸு, அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு. ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு எந்த நேரத்தில் அவங்க வந்து ஹேரை வந்து எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ கேர்ள் சைல்டு இருந்துச்சுன்னா எப்பயுமே ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியான, கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஜுவல்லரிஸ், இயரிங்ஸ் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கான குட்டி குட்டி இயரிங்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போடுறதுக்காக எக்ஸ்ட்ராஸ் எப்பயுமே எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு சின்ன நெக் பீஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதே போல் லேடிஸ்க்கு எங்கே இருந்தாலும் சேஃப்டி பின்னுறது வந்து ஒரு சேஃப்டியான விஷயந்தான். ஸோ அதனால் எப்பயுமே சேஃப்டி பின்ஸ் வந்து நான் கேரி பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பேப்பர் சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராசரி ஷாப்பில் தான் எப்பயும் நான் அதை வாங்கி வச்சுப்பேன். நம்ம க்ராசரி ஐட்டம் வாங்கும்போதே சேர்த்து வாங்கிடுவேன். நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது சில இடத்துல வந்து சோப் வந்து இருக்காது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த பவுச்சில் வச்ச ஐட்டம்ஸு. ஸோ இந்த ஃபெவிக்ரிலில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் எக்ஸ்ட்ரா டிக்டாக் கிளிப்ஸ்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து அந்த சிங்கிள் பவுச்லேயே வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருச்சு. இந்த பவுச் பார்த்திங்கன்னா ஹேர் அக்சசரிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் அதில் வச்சுருக்கேன். ஹேர் ப்ரஷ்ஷு, கிட்ஸுக்கான ஹேர் ப்ரஷ், என்னோட ஒரு கோம்ப், அப்புறம் வந்து மிரர். இந்த கோம்பு பார்த்திங்கன்னா என் பொண்ணோட கோம்பு தான் அது. இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன், நல்ல டீல் இருந்தது. அப்புறம் எப்பயுமே நான் பனானா கிளிப்ஸ் வந்து ஒரு 2-3 எடுத்துப்பேன். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த கிளிப் உடையுதுன்னு நம்மளுக்கு தெரியாது.
ஸோ எப்பயுமே அது வந்து 2-3 கிளிப்ஸ் வந்து எடுத்துக்குவேன். இது வந்து நான் சரவணாஸ் போயிருக்கும்போது இந்த மிரர் வாங்கியிருந்தேன். 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜும் கூட நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த பவுச் ஃபுல்லாக ஹேர் அக்சசரிஸ் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலரில் பவுச்சஸ் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த பவுச்சில் என்ன வச்சோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கூட அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுக்கும்போது நம்ம அந்த பவுச்சோட கலரை மட்டும் சொன்னால் போதும், அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேக்கப் ப்ரஷஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், மஸ்காரா, அப்புறம் இது வந்து பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ். இது வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியானது. மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் பர்ஃப்யூம்ஸ் தான் வாங்குவேன். ஏன்னா எங்கே போனாலும் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாண்டில் ஃப்ளேவர். நான் வந்து ஒரு சாண்டில் ஃப்ளேவர்னால் அப்படி ஒரு க்ரேஸ் எனக்கு. சாண்டிலோட ஸ்மெல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்கப் ஸ்பாஞ்ச், இது வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், அப்புறம் ஹேர் மேக்கப் ப்ரஷஸ், காஜல், இது ஒரு சின்ன பாக்கெட் பர்ஃப்யூமு, அப்புறம் வந்து பான்ஸ் பேபி க்ரீம். நான் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இது வந்து லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் க்ளாஸ், அதுக்கப்புறம் ஐலைனர். நார்மல் ஐலைனரோட இந்த பென் ஐலைனர் வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ண பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் ஐலைனர் வந்து கொஞ்ச நேரத்தில் ஈரப்பட்டால் கூட அந்த மாதிரி ஸ்மட்ஜ் ஆயிரும். வேற இது பென் ஐலைனர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு நார்மல் ஐலைனரோட. ஸோ இதை எல்லாமே மேக்கப் திங்ஸ் எல்லாமே இந்த பவுச்சில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்க ஏரியா போனால் எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு புது தண்ணி வந்து சேருதோ சேரலையோ அப்படின்னு ஒரு இது வேணாம். அதனால் எப்பயுமே ஷவர் கேப்பும் காகுல்ஸும் வந்து நான் எடுத்துப்பேன். இது வந்து என்னோடய வாலெட்டு. அப்புறம் பவர் பேங்க் எப்பயும் தேவைப்படும். ஸோ அதனால பவர் பேங்க் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்க ஒரு பேக். அது ஓப்பன் பண்ணால் அதை ஸ்டோரேஜ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பேக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸு வெட் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஹேண்ட்பேக்கில் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தண்ணியில் விளாண்டுட்டு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் எப்பயுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஹேண்ட்பேக் வந்து நம்ம கேரி பண்ணால் போதும். ஸோ எல்லாத்துலேயுமே அந்தந்த பவுச்சஸில் நான் திரும்பி எடுத்து வச்சிடுறேன். சில டைம் வந்து பேக் ஆஃப் 5ன்னு ஒரே கலர் மாதிரி பவுச்சஸ் வரும். ஸோ அது மாதிரி நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ட்ராவல் அப்போது. அந்த மாதிரி பவுச்சஸ் நானும் வச்சுருக்கேன். ஆனால் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால எந்த பவுச்சில் எதை போட்டிருக்கோம் அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கும் இருக்கும். சப்போஸ் நம்மளால் எடுக்க முடியல, குழந்தைங்கள எடுத்துகிட்டு வர சொல்கிறோம் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து ஒவ்வொன்றையா திறந்து பார்த்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் பவுச்சஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பவுச்சில் என்ன வச்சுருக்கோன்ற ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் அக்சசரிஸ்குள்ளே
திங்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டோட் பேக்கில் நான் ஆர்கனைஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையில் வந்து கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. நான் எங்கே போனாலும் தண்ணி இருக்க ஏரியா போகிறோம் அப்படின்னாலே காகுல்ஸ் அண்ட் கேப் வந்து எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட்னால தான். ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிருக்கும்போது அந்த சீ வாட்டர் வந்து என் பொண்ணுக்கு சேரல. பார்த்திங்கன்னா சிவியரான ஐ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அந்த சால்ட் வாட்டர் வந்து. அதுலேருந்து நான் வந்து எங்கே போனாலும் காகுல்ஸ் அண்டு கேப் வந்து எடுத்துக்குவேன். ஏன்னா வேறு ஊர் தண்ணி திடீர்னு வந்து கிட்ஸ் வந்து அதில் விளையாடும் போது அவங்களுக்கு ஈஸியாக ஃபீவர் அண்ட் ஏதாச்சும் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நான் மோஸ்ட்லி வெட்டாக விடாமல் நான் இந்த கேப் அண்ட் காகுல்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அவ்வளோதான், என்னோட டோட் பேக் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு வாட்ஸ் இன் மை பேக்கும் என்னோடய டோட் பேக் கலெக்ஷன்ஸும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்லாம் பேக் பண்ணுறதுக்கு தான். இது வந்து 2 டேஸ்க்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5ன்னு நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெரிய பேக் ஒன்று, இதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ், ஒரு லாண்ட்ரி பவுச்சு அதோட வருது. இதோட லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கிளாத்ஸ் ஃபுல்லாக நான் இந்த ஆர்கனைசரில் வந்து வச்சுக்கிறேன். எப்பயுமே நான் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா அதோட எக்ஸ்ட்ரா 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி வாட்டர் இருக்க ஏரியா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, பிக்னிக் மாதிரி போகிறோம் அப்படின்னா. ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த ஆர்கனைசரில் பேக் பண்ணிட்டேன். இது ஒரு 2 டே ட்ரிப்புன்றனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த டவல் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் டவல்னு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து போயிருக்கும்போது அங்கே கிடச்சது. 100 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். நல்லா ஈரம் வந்து நல்லா இது வந்து எடுத்துக்குது. ஸோ கிட்ஸோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தோட ட்ரெஸ்ஸும் இன்னொரு பவுச்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பேபிஸ்க்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து 2 ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோன்னா அவங்களுக்கு 4 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 2 கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இதில் பேக் பண்ணிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக என்னோடய பெரிய பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து பேபியோட ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இதில் வச்சுட்டேன். அதே போல் பேபிஸ்க்கும் டவல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
ஸோ இதெல்லாம் இது ரெண்டும் தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸ் அண்ட் இன்னர்வேர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே இந்த பேக்கில் ஃபிட் ஆயிடுச்சு. இந்த பேக் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப 1 day 2 daysக்குள்ளே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து ஒரு காம்பேக்டான பேக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் இப்போ நான் வாங்கி 1 yearக்கு மேலே ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா செம்ம மழைக்கு முன்னாடி ஒரு காற்றடிக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி காற்றடிச்சிட்டு நல்லா ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மழைன்னு ஒன்று பெஞ்சோடனே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னு தான் தோணும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பன்னீர் என்கிட்ட இருந்ததுனால ஈவினிங் ஸ்நாக்கு பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பக்கோடா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போயுமே நான் கோரியாண்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி சேர்த்துப்பேன் பஜ்ஜி மாவோட. ஆனால் அன்றைக்கி இல்லை, அதனால் கறி லீவ்ஸ் அண்ட் கோரியாண்டர் ரெண்டுமே நீங்கள் வந்து சாப் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பொரிச்சதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு பன்னீர் பக்கோடா வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பேக்கிங் ஒர்க் முடிச்சு அடுத்து ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு ஒரு சிம்பிளான டின்னரோட அன்னைக்கு வந்து டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Jemmy. Thank you, friends. Take care.